إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அவருடைய சாந்தியும் சமாதானம் இறுதி தூதர் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் மேலும் கடமையான இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு பணியின் அவசியம் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் வாழக்கூடிய இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவாக நன்கு உணர்ந்து வைத்திருக்கின்றோம். அழியக்கூடிய உலகம், கவர்ச்சிகரமான உலகம்,
தூதராக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர்கள் மட்டும் அந்த சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லமா ஹலக் நபியும் ஹலஃப நபியும். ஒரு இறை தூதர் இறந்து விட்டால் இன்னொரு இறை தூதரை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். இப்படித்தான் அதற்கு பின்னால் ஒரு நபி இறந்து விட்டால் நபியினுடைய தோழர்களையோ நபியினுடைய சீடர்கள் வழியாகவோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை யாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறப்பிற்கு பின்னால் எப்படி இருக்கும் என்று சொன்னால், யா லா நபிய பாதி, எனக்கு பிறகு எந்த ஒரு இறை தூதரும் வரமாட்டார். லா ரசூல வலா நபி, எனக்கு பின்னால் ஒரு ரசூலும் வரமாட்டார்கள். அல்லாஹ் ஒரு இறை தூதர் மாட்டார். அப்ப இதுல நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, இதனுடைய கடமை யாரோ ஒருவரிடத்தில் தெளிவாக சொல்றான். எப்படி சொல்றான்? திருமறையில பேசுகின்றான், குந்தும் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தான் சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். யாரை பார்த்து? அல்லாஹ்வின் தூதருடைய அந்த இறுதி தூதருடைய சமுதாயத்தை தான் சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். மனித குலத்திற்கு நீங்கள் தான் ஒரு சிறந்த சமுதாயம். மனித குலத்திற்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே எத்தனையோ சமுதாயங்கள் சென்றிருக்கலாம். ஆனால் நீ தாய்களுக்கு மட்டும்தான் இந்த பணி, மாநில நிர்வாகிகள் என்று யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த இறை அல்லாஹ்வின் தூதர் அப்படி சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கக்கூடிய இந்த பணி, இந்த பணியை நாம் எவ்வாறு எடுத்து செய்ய வேண்டும்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இன்னும் எந்த அளவிற்கு நாம் இந்த உலக வாழ்க்கையில எடுத்து பாருங்க. இன்றைக்கு உலக வாழ்க்கையில எவ்வளவுதான் இந்த சோதனை காலங்கள் வந்தாலும் கூட பொருளாதாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஆர்வமோ ஆசையோ கொஞ்சமாவது குறைதான். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கொள்ளை நோயில மரணத்தினுடைய விஷயம் வந்து கொண்டே இருக்கிறது. மரணத்திற்கு பின்னால் தான் நம்முடைய வாழ்க்கையின் தொடக்கமே இருக்கிறது என்று உணர்ந்து வாழ்கிறோம். ஆனாலும் கூட மரணம் வந்துடக்கூடாது. அதே நேரத்தில் பொருளாதாரத்தை தினமும் கடுமையா திரட்டுறோமா இல்லையா? பொருளாதாரத்தை தினமும் சேவை பண்றோமா இல்லையா? ஆனால் இந்த பொருளாதாரத்தின் மூலமாக வறுமை நாளில் ஏதாவது நன்மை இருக்குதா? நீங்கள் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே சொல்வதன் மூலமாக அதிகமான நன்மை இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகின்றான் திருமறையில, அல் காஃபு முத்தகாசுர் ஹத்தா துர்துமுல் மகாபீர். இந்த மனிதனுடைய உள்ளம் எப்படி முகம் திருப்பி விட்டது என்று சொன்னால், அவன் மண்ணறையை கண்ணிக்கும் வரை செல்வம் செல்வம் என்று அவனுடைய சிந்தனை முழுவதுமாக திருப்பி விட்டது. அதன் காரணமாகத்தானே பார்க்கிறோம், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவனை பார்க்கிறோம், எவ்வளவு செல்வத்தோடு இருக்கிறான், அவன் என்ன நன்மை, ஃபஜருக்கு எந்திரிச்சானா எந்திரிக்கலையா அதை பார்க்கறது இல்லை. பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடியவன் ஃபஜர் தொழுகைக்கு போனால் நாமும் போக வேண்டும் என்று சிந்திக்கிறது இல்லை. பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடியவன் ஒரு சிறிதாக வீடு கட்டி விட்டால், ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டால் அதை விட பெரிதாக வாங்குவதற்கு சிந்தனை செய்கிறோம். இதனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்த்தால் நமக்கு தெளிவான ஒரு படிப்பினை இருக்கிறது. கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்ல பார்க்கிறோம், எப்படி முஸஅப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய வாழ்க்கை. உஹது போர்ல இறந்து போயிடுறாங்க. இந்த சஹாபிய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு துணி தேவை. சஹாபாக்கள் அடக்கம்
இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிந்தனை அல்லாஹ்வின் தூதரை சந்தித்து மறைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார். பிற்காலத்திலே அவருடைய தாய் தந்தைக்கு தெரிந்து தாய் அழைத்து கூப்பிடுறாங்க, கேட்கிறாங்க, நீ அந்த முகமதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாயா? அதை விட்டு வந்தால்தான் உனக்கு சொத்திலே எல்லா ஒரு வசதியும் கிடைக்கும். அதை உனக்கு நீ முகமதுடைய மார்க்கத்தை பின்பற்றினால் உனக்கு எதுவுமே கிடைக்காது என்று சொல்லும் பொழுது அவர் மார்க்கத்தை விடவே இல்லை. ஒரு பொருளாதாரம், உணவு எதையும் கொடுக்காமல் அவர் வீட்டை விட்டு துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். ஒரு கட்டத்திலே அவர் வெறுத்து போய் ஓராண்டு கழித்து திரும்பவும் வருகிறார் அல்லாஹ்வின் தூதரை சந்திக்க. அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வருகிறார் ஒரு 12 நபர்களோடு. அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொல்கிறார், நான் மதீனாவிற்கு சென்று இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்த காரணத்தினால் இத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வறுமையில நாமளால என்ன செய்யணும்? போய் ஏதாவது வேலை தேடி சம்பாதிச்சு வீடை கட்டி வயசாயிருந்த ஒரு கல்யாணத்தையும் பண்ணி சொத்து பத்தை வாங்கி அதுக்கப்புறம் இஸ்லாத்தை ஏற்றுக்குமே. ஆச்சரியம். முதல் வருடம், இரண்டாவது வருடம் ஒரு குறிப்பிட்ட கணிசமான மனிதர்களோடு, மூன்றாவது வருடம் வருகிறார். வந்து அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார், என்னப்பா ஆச்சு, தனியா வந்திருக்கேன்னு சொல்லும் பொழுது அப்பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், மதீனாவிலே அதிகமான நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், நீங்க அங்கே புறப்பட்டு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய அழைப்பு பணி. இன்றைக்கு நம்மளுடைய அழைப்பு பணியை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எப்பொழுது இந்த கொள்கையை உறுதியாக மக்களுக்கு காட்டி தந்த வழியிலே திருமணம் செய்வதற்கு கஷ்டத்தை கொடுப்பார்கள். தப்தர் கிடைக்காது, ஜனாசா பிரச்சனை வரும். ஏன் இப்பொழுது எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் அமைதியா அப்படியே போயிட்டு இருக்க? காரணம் என்ன? நீங்கள் தாவா பணி செய்யல, அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. நீங்க உங்க வழி நக்கும் தீனக்கும் வழியது. ஏன் வழியை நான் பார்த்துக்கிறேன், அப்பா உன் வழியை நீ வாங்க, நீ பார்த்துக்க. நீ இருக்கிற கூட்டத்தை நீ அப்படியே வச்சுக்க, எனக்கு இது போதுமானது. இப்படிதானே வாழ்ந்துட்டு இருந்தோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரினும் மேலாக அதிகமாக நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வளவு துன்பங்கள், கஷ்டங்கள், அவர்கள் மீது ஒட்டகத்தினுடைய குடலை எல்லாம் போட்டு சிரமப்படுத்தினார்கள். அப்படி தாவா பணி செய்துவிட்டு மக்கா நகரிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போனால் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். என்ன சொல்லி இருக்கலாம், எப்பா நான் நிறைய பண்ணிட்டேன், இனிமேல் நீங்க பார்த்துக்கங்க, நீங்க எல்லாம் அமைச்சர்லாம் பார்த்துங்க, நான் அமைதியா இருக்கிற மனைவி மக்களோட குடும்பம் நடத்திக்கிட்டு வீட்டை பார்த்துக்கிட்டு இப்படியே இருந்துட்டு போற ஏதாவது ஐடியா வேணா என்ன கேளுங்க, இப்படி இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பின்னால் தான் அவருடைய அழைப்பு பணியை அல்லாஹ்வின் தூதர் வீரியமாக செய்கிறார்கள். எந்த அளவிற்கு? முதலிலே மக்களுக்கு, தன்னை சார்ந்த மக்களுக்கு செய்த அல்லாஹ்வின் தூதர் மதீனாவிற்கு சென்ற பிறகு பக்கத்திலே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எல்லாம் சஹாபாக்கள் மூலமாக இந்த மார்க்கத்தை எத்தி வைத்தார்கள். பக்கத்திலே இருக்கக்கூடிய மிஸ்ர் என்று சொல்லக்கூடிய எகிப்து நாட்டிற்கு அனுப்பி வைக்கிறாங்க. கிப்தி குலத்தை சேர்ந்த அந்த மன்னருக்கு மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வின் திருப்பெயரால் நான் அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு 2 நன்மைகள், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் 2 தீமைகள் என்று ஒரு கடிதம் எழுதி கொடுத்து அனுப்பப்படுகிறது. போன சஹாபி என்ன செய்யறாங்க, இந்த கடிதத்தை கொடுத்துவிட்டு அதற்கு விளக்கத்தை தாராங்க. விளக்கத்தை தருவதற்கு முன்னால் அந்த போஸ்ட்மேனாக இருக்கக்கூடியவருடைய பணி என்ன, கொடுத்து விட்டு வர வேண்டியதுதான். ஆனால் அந்த நேரத்திலே அவரும் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் அவருடைய நன்மைக்காக அவர் என்ன செய்தார், அவரும் தன்னால் முடிந்த தாவா பணியை செய்கிறார். முகசியே, நீங்க என்ன செய்யுங்க, இந்து குலத்துடைய மன்னர்கிட்ட சொல்றாங்க, நீ என்ன செஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்க, இந்த உலகத்தினுடைய விஷயங்களில் இருந்து நீ படிப்பினையை பெற்றுக்கொள், நீ மற்றவர்களுக்கு படிப்பினையாக ஆகிவிடாதே என்று ஒரு எச்சரிக்கை சொல்றாங்க. ஃபிரௌனுடைய சம்பவத்தை
தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அழைப்பு பணியை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அதிகம் அதிகம் செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் உங்களுடைய